அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அன்போட மொத்தவரும் காஞ்சி மகாபெரிவா. எல்லா ஜீவராசிகள்ட்டும் சமதிருஷ்டி, எல்லாற்றையும் ஒரே அன்பு, எல்லாருக்கும் ஒரே அனுகிரகம், ஒரே அருள் அப்படிங்கிறது பலவித நிகழ்ச்சிகள் மூலமா நமக்கு தெரியுது. பெரிவா நாம பெரிவாளை நினைக்கிறோமோ இல்லையோ, அவ அனுகிரகம் எப்பொழுதும் இருக்கு. நம்மள அவ எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கா. அவ நம்மளை எப்பொழுதும் நினைக்கலைன்னா நமக்கு இது மாதிரி எல்லாம் கிடைக்குமா? வாழ்க்கையில நித்தியம் ஆகாரம் கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? நமக்கு வாழ்க்கையில சௌக்கியம் கிடைக்குமா? நாம ஆரோக்கியமா இருப்போமா? ஈஸ்வரன் எப்பொழுதும் நம்மளை நினைச்சுட்டே இருக்கார். நாம தான் ஈஸ்வரனை நினைக்கிறது இல்லை. அப்படி ஆஸ்திகர்களா இருந்தா கூட நினைக்கிறதுக்குன்னு ஏதோ கார்த்தால கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் அப்படின்னு நாம ஒரு டயத்துக்குள்ள டைம் லிமிட்டேஷன் அதுக்கு வச்சுக்கிறோம். ஆனா ஈஸ்வரன் எப்பொழுதும் நம்ம ஆயுசு முழுக்களும் நம்மளையே நினைச்சுட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி அவர் நினைச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சினர்? நமக்கு எல்லாம் அந்தந்த வேலைக்கு கிடைக்கிறது எல்லாமே, நமக்கு நல்லது நடக்கிறது எல்லாமே நமக்கு அனுகிரகம் பண்றதுலேருந்தே தெரியுது அவர் நம்மள்ட்ட நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. ஒரு ஃபாரினர் வந்தார். அவர் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அவருக்கு விசா ஆயிடுத்து. அவர் ஊருக்கு போக வேண்டிய, நாட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்தது. பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்லாத பெரியவாள்கிட்ட சொன்னார், எனக்கு பெரியவாளை பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தமா இருக்கு, ஆனா போறதுக்கு மனசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எப்பொழுதும் பெரியவா கூடயே இருக்கிறாப்புல எனக்கு இருக்கணும், எனக்கு மனசுல அந்த எண்ணம் இருக்கணும், எப்பொழுதும் பெரியவா ஸ்மரணை இருக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு பெரியவாட்ட சொன்னது, அப்படியே ஆகட்டும், எப்பொழுதும் நீ என்னையே நினைச்சுட்டு, நான் எப்பொழுதும் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப சொல்ற, பிசிக்கலா நம்ம உடம்பாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இருக்கணுங்கிறது இல்லை. இப்படி நாம உடம்பு எங்கெங்க இருந்தாலும், பல இடங்கள்ல இருந்தா கூட நம்ம மனசால ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுட்டே இருந்தோம்னாலே நம்ம மனசுனால ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால நம்ம மனசால ஒன்னா இருப்போம், ஒத்துமையா இருப்போம். இதான நம்ம இந்து மதத்தோட தனி சிறப்பு. பலவிதமான ஜாதி பேதங்கள்லாம் இருந்தா கூட எல்லோரும் அன்பா ஒன்னா இருக்கிறது, மானசீகமா எல்லாரும் ஒரே எண்ணங்களோட அன்பா இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம் இல்லாத வெறுப்பு இல்லாத இருக்கிறது அப்படிங்கிறது இந்து மத சிறப்பு. அது மாதிரிதான் நீங்க பெரியவா சொல்றா, நாம மனசால ஒன்னா இருக்கலாம், அதனால நீ எப்பொழுதும் என்னையே நினைச்சுட்டு நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, இது ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு சொல்றாப்புல தானே இருக்கு. நீ என்னையே நினைச்சுட்டு நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க இது ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு சொன்னாப்புல இருக்கு. ஆனா அது பெரியவா சொல்றது எதுவுமே வாக்கு சத்திய வாக்கு இல்லையா, அது தெய்வத்தின் குரல் இல்லையா, அது ஒண்ணும் வீணே போகாது. அவ ஒன்னும் பொய்யாவோ உபச்சாரத்துக்காவோ சொல்ல மாட்டா. பெரியவா பக்தர்ல ஒரு பெரிய ப்ரொஃபசர், அவர் காசிக்கு போறேன் அப்படின்னு. காசிக்கு அவர் போறேன்னு சொன்னோன்னு பெரியவா, காசியில ஒரு பெரிய சுவாமிகள், ஒரு பெரிய வித்வான் சுவாமிகள், பெரியவா இப்போ காசி யாத்திரை போறதே அவரை பார்த்திருக்கா. அவர் பெரியவாளை ரொம்ப தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியமா பக்தியா இருந்திருக்கு, பெரியவாளை ஈஸ்வரன் கொண்டாடி இருந்திருக்கு. அவரை பத்தி பெரியவா சொல்லி, நீ போனா அவர் எப்படி இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வா, நமஸ்காரம் பண்ணிட்டு வா, விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு. சரி, இவர் போனர். போய் அங்க அந்த சுவாமிகள் இருக்காரா அப்படின்னு அங்க விசாரிக்கலாம். பெரியவா பார்த்துட்டு வரச்சுன்னா, நமஸ்காரம் பண்ணச்சுன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னா, அங்க போய் விசாரிச்சோன்னே இவருக்கு நியூஸ் தெரிஞ்சது என்னன்னா, இப்பதான் அந்த சுவாமிகள் சித்தி ஆயிட்டார், காலம் ஆயிட்டார் அப்படின்னு. எப்போ காலம் ஆயினார், எப்போ சித்தி ஆனார் அப்படின்னா, அவ சொன்ன டேட்டு டைம் ரெண்டும் எப்போ இருந்ததுன்னு, இங்க பெரியவாள்கிட்ட அவர் நான் காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு பெரியவா சொன்னாரு, காசியில மாதிரி ஒரு மகான் இருக்கார், சுவாமிகள் இருக்கார், நீ போனா அவரை பாரு, நமஸ்காரம் பண்ணு, விசாரி அப்படின்னு சொன்னாலே அந்த டயத்துல அவர் அங்க ஆவி பிரிஞ்சிருக்கு, சித்தி ஆயிருக்கு. இதுல நமக்கு என்ன விஷயம் மெசேஜ் அப்படின்னா, பெரியவா எப்போவோ அவர் காசி யாத்திரை பண்றதே அவர் பிரார்த்தனை பண்றாராம், எப்பொழுதும் எனக்கு பெரியவா ஸ்மரணை இருக்கணும், பெரியவா எப்பொழுதும் என்ன ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக எப்போதும் ஞாபகமாவே இருக்கேன், உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கா, சொல்லியிருக்கா அப்படின்னு தெரியுது. அது சத்தியம். அவ சொன்னது வாக்கு, எப்பொழுதும் உன்னை நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன வாக்கு சத்தியம்ங்கிறத நிரூபணம் பண்ணி காமிக்கணுங்கிறப்ப நமக்கு, நீ காசிக்கு போனாக்க அவர் எப்படி இருக்கார், சௌக்கியமா இருக்காரா என்னன்னு பார்த்து விசாரி அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, பெரியவா ஏதோ காரியமா இருக்கிறதே காசியில அவரை பத்தியும் நினைச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியுது.
இது ஏதோ காரியம் மாதிரி இல்லை. ஞானிகளுக்கு எத்தனை காரியம் நடந்தாலும் தசாவதானி, அஷ்டாவதானி, சதாவதானி அப்படின்லாம் சொல்லுமே. அது மாதிரி இவாள்லாம் என்ன பண்றான்னு பல காரியங்களை சேர்ந்தாப்புல ஒன்னா பண்றாப்புல தான் இந்த ஞானிகளும் பலவிதமான விவகாரங்கள்ல இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ ஆனந்தமயமாவே இருக்கா, அந்த பிரம்மனிஷ்டையில இருக்கா. அப்படி அவ பிரம்மனிஷ்டையில இருக்கிறதுனாலே அண்டச்சராச்சரங்களை உள்ள சமஸ்த ஜீவராசிகள்கிட்டையும் அவ வியாபிச்சிருக்கா. அதனாலதான் அவளுக்கு இது ஒரு நினைப்பு மாதிரி நமக்கு தெரியறதே வழிய அது வெறும் நினைப்பு மட்டும் இல்லை. அவ அந்தரியாமையே எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கிற அவளோட அந்த சக்தி, அந்த அவளோட தபஸை தான் காமிக்கிறது. அது மாதிரிதான் இங்கேயும் தேனாம்பேட்டையிலேருந்து கிருஷ்ணசுவாமி அப்படின்னு ஒரு பேங்க்ல உத்தியோகமா இருக்கிற அவர் தம்பதிகளா காஞ்சிபுரத்துல கருட சேவை தரிசனத்துக்காக போனா. வரதராஜர் பெருமாள் கோயில்ல கருட சேவை, அதை தரிசனம் பண்றதுக்காக போனார். அந்த கிருஷ்ணசுவாமிகிட்ட பெரியவா பேசின்னு இருக்கிறதே, இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல நெமிலின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த கிராமத்துல ஒரு அம்பாள் பீடம் இருக்கு, நெமிலி பாலா பீடம்னு, நீ கேள்விப்பட்டிருக்கியோ, தரிசனம் பண்ணிருக்கியோ அப்படின்னா. அவர் இல்ல, நான் கேள்விப்பட்டதில்லை இல்லை அப்படின்னு. உடனே பிரிவா, ஒண்ணு பண்ணு, நீ கார்ல தானே வந்திருக்க, இப்போ ஊருக்கு போறதுக்கு முன்னால, வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அந்த நெமிலிக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ஊருக்கு போ. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள், பெரிய அனுகிரக சக்தி உள்ள அம்பாள், அதனால நீ போய் தரிசனம் பண்ணிட்டு அம்பாளோட அனுகிரகத்தோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி பெரியவா அனுப்பிச்சிருந்தா. சரின்னு இவ கார் எடுத்துட்டு இந்த நெமிலிக்கு தேடின்னு வரா. அந்த நெமிலிக்கு இவ தேடின்னு வரத்தே மத்தியானம் 12 மணிக்கு முன்னால இருக்கும்னு வச்சுக்கோ, 11 மணி 11:30 மணி இருக்கும். அதுக்கு முன்னால கார்த்தால அங்க என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நெமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லணும். இந்த நெமிலி அப்படிங்கிறது நார்த்தார்காடு ஜில்லால அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. நெமிலின்னு ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு 140 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாலா பீடம், பாலா திரிபுர சுந்தரி பீடம் உருவானது. அது அம்பாளோட அனுகிரகத்தினாலே வந்தது. அந்த ஊர்ல இருந்த ஒரு பக்தருக்கு அம்பாள் சொப்பனத்துல வந்து சொல்லி, பக்கத்துல ஒரு ஆறு நதி, அதுக்குள்ள நான் இருக்கேன், இந்த மண்ணில புதைஞ்சிருக்கேன், என்னை எடுத்துன்னு வந்து எனக்கு ஒரு கோவில் கட்டி பூஜை பண்ணின்று அப்படின்னு சொல்ல, அதுபடிதான் இந்த நெமிலி பாலாபீடம் உருவானது. சந்திரசேகர குருர் பகவான் சரண்யே. அந்த நெமிலி பாலாபீடத்துக்கு 1945 வருஷம் பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே, அந்த பாலா திரிபுர சுந்தரி தரிசனம் பண்ணதுக்காக அந்த நெமிலி பாலாபீடத்துக்கு போயிருக்கா. அப்போ அங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தவர் டி.கே. ஜானகிராமையர்னு, அவர் தான் பெரியவாளை பூர்ணகுமம் கொடுத்து வரவேற்று உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணினார். அது 45 வருஷம் நடந்தது, அது ஆயிடுத்து. இப்ப பெரியவா 40 வருஷம் கழிச்சு 45 வருஷம் கழிச்சு எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறதே, யாரோ வரத்தே நெமிலியை பத்தி ஞாபகப்படுத்தி, அங்க ஒரு பாலாபீடம் இருக்கு, நீ போய் தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு சொல்றா. எதுக்காக? இப்ப திடீர்னு பெரியவா எதுக்கு நெமிலி பாலாபீடத்துக்கு யாரையோ அனுப்பணும் பக்தாள அப்படின்னு காரணம் இருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம். அந்த நெமிலி பாலாபீடத்துல பெரியவா அந்த கிருஷ்ணசுவாமியை போய் தரிசனம் பண்ணுன்னு சொன்னார். அவர் வந்து 11 மணி 11:30 மணி வாக்குல அந்த நெமிலிக்கு வந்தார் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. இதுக்கு முன்னால கார்த்தால அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த நெமிலி பாலாபீடத்துல அந்த பரம்பரையா அவரவா நித்தியம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்தர் எழில்மணி அப்படின்னு கவிஞர் எழில்மணி அப்படின்னு அவரோட பேரு. அவர் அம்பாளுக்கு பூஜை பண்றதுக்கு உட்கார்றதே, அவ என்ன பண்ணினா, அது பழைய வீடு, அந்த வீட்டெல்லாம் இந்த அம்பாள் பூஜை பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆயிட்டதுனால அந்த வீட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணணும். அந்த அம்பாள் இருக்கிற இடத்த பின்னால ஒரு பெரிய மண்டபமா கட்டி அதுல ஜனங்கள்லாம் வந்தாக்க தரிசனம் பண்ணி சௌரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மண்டபத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு ரிப்பேர் பண்றதுக்கு பார்த்தா, அதுக்கு ஏதோ அங்க இங்க வாங்கி இப்படி பண்ணி மண்டபம் கட்டியாச்சு. இவ கொஞ்சம் கடன் உடன்லாம் வாங்கி தான் கட்டினா. அதுல ஒரு 1000 ரூபாய் சிமெண்ட் பாக்கி நின்னுடுத்து. அந்த சிமெண்ட் பாக்கிக்கு அதை கொடுத்தவர், அந்த சிமெண்ட் கொடுத்தவர் வந்து இஷ்டலிங்கம் அப்படின்னு பேரு. அவர் வந்து பல தடவை கேட்டு பார்த்தாரு. இவள்கிட்ட அந்த பணம் இல்லை கொடுக்கறதுக்கு, 1000 ரூபாய் பணம் இல்லை, போன்னு சொல்லியிருந்தா. இன்னைக்கு காலம்பரை என்ன பண்ண, இந்த இஷ்டலிங்கம் வந்து இவர்கிட்ட கேட்டார், அந்த 1000 ரூபாயை கொடுங்கப்பா, நான் இன்னைக்கு மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு நான் மெட்ராஸ்க்கு போறேன், அதனால இந்த 1000 ரூபாய் பாக்கியை கொடு அப்படின்னு. இதை சொன்னோன்னு இந்த பூஜையில உட்காந்து இவர் என்ன பண்ணார், சரி வாங்க சார், மத்தியானம் 12 மணிக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன், உங்க பணத்தை அப்படின்னு சொன்னார். அவர் போயிட்டார்.
உடனே இவரோட இந்த பூஜகரோட சம்சாரம் என்ன பண்ணினா இவர்கிட்ட கோச்சுண்டா. அவர் அப்போ மத்தியானம் 12 மணிக்கு வானேஸ்வரர்களே, இன்னும் பொட்டியில பணம் இருக்கா, நம்மள்ட்ட 10 ரூபா பணம் இல்லை, இருக்கிற நகை நட்டு எல்லாமே நம்ம அடகு வச்சிருக்கோம், அப்படி இருந்துட்டு ஏதோ குற்றம் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நீங்க பணத்தை வந்து மத்தியானம் வாங்கிக்கோன்னு அவரை சொல்றேளே, எங்க இருக்கு பணம் அப்படின்னு அந்த அம்மா கோச்சுண்டா. இவர் சொன்னார், காலங்காலத்தால வந்து கேட்கிறார், நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கேட்கிறார், நிர்தாட்சியமா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, ஏதோ அம்பாள் அனுகிரகம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன். அவர் 12 மணிக்கு வந்தாருன்னா அப்ப கண்டிச்சு சொல்லிடுறேன், என்கிட்ட இப்ப இல்லப்பா நான் கிடைக்கிறதே கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். அக்கா அது இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா, ஏதோ தோணித்து சொன்னேன் விடு அப்படின்னு விட்டு இவ அத்தோட இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டா. இவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. பூஜை பண்ணிட்டு தான் 11 மணி 11:30 மணிக்கு இந்த கிருஷ்ணசுவாமிங்கிற தம்பதிகள் போறா. இவ தரிசனத்துக்கு வந்தானோன்னா அவளுக்கு தாகசாந்திக்கு கொடுத்தா, அவளை உட்காந்து பூஜையெல்லாம் பார்க்க சொன்னா. அப்போ பேசிட்டு இருக்கிறது, நீங்க எப்படி இந்த இடத்த பத்தி தெரியும், எப்படி வந்தேள் அப்படின்னு கேட்டு. உடனே கிருஷ்ணசுவாமி சொன்னார், இல்ல பெரியவா, நாங்க காஞ்சிபுரத்துல தரிசனத்துக்காக போயிருந்தோம், கருட சேவை தரிசனத்துக்கு. அப்படியே பெரியவா தான் எங்களுக்கு எல்லாம், பெரியவாளே தரிசனம் பண்றதே. நெமிலி தெரியுமா உனக்கு, பாலாபீடம் கேள்விப்பட்டிருக்கேன், அம்பாளை தரிசனம் பண்ணிருக்கியான்னு கேட்டா. இல்லன்னு ஒண்ணு விசாரிச்சுன்னு அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, பெரியவா உத்தரவு, அதனால வந்தோம் அப்படின்னு. இந்த 7 மணிக்கு அப்படியே ரொம்ப மெய் செலுத்து போயிடுத்து. எப்போ 40-45 வருஷத்துக்கு முன்னால பெரியவா இங்க வந்தது, அப்படி ஏதோ ஒரு தடவை வந்து பார்த்த பெரியவா இன்னைக்கு இந்த க்ஷணமும் ஞாபகம் வச்சுண்டு யாரையோ அனுப்புறாப்பா தரிசனம் அப்படின்னா, பெரியவாளுக்கு எதுவும் மறக்கல, எப்பொழுதும் ஞாபகம் வச்சுருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியா இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பெரியவா ஞாபகம் வச்சுன்னு சொன்னாளா, பெரியவா ஞாபகம் வச்சுன்னு சொன்னாளா அப்படின்னு. ஆமா, பரம சந்தோஷம். பூஜையெல்லாம் ஆச்சு, தீபாரதனை ஆச்சு. உடனே இவ என்ன பண்ணினா ஒரு கவரை காணிக்கையா வச்சா. இந்த பூஜைக்கு ரொம்ப சங்கோஜமா, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க பெரியவா அனுப்பிச்சிருக்கான்னு வந்து தரிசனத்துக்கு வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு, பெரியவா அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு, பெரியவா நினைவுல நாங்க இருக்கோம், இந்த பாலாபீடம் இருக்குன்னா அதை விட பெரிய பாக்கியம் வேண்டாம், அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா. அவா சொன்னா, இல்ல இல்ல அம்பாளுக்கு தானே காணிக்கையா வைக்கிறோம், நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது, ஏத்துக்கணும், ஏதோ எங்களால முடிஞ்சதை வச்சிருக்கோம் அப்படின்னா. சரி வேற வழி இல்ல, அதை அவ அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு அவ பிரியத்துக்காக இவர் வாங்கிட்டு அவளுக்கு ஆகாரம்லாம் பண்ணி வச்சு அவ அந்தண்ட போறா. அவ கார் கிளம்பி அந்தண்ட போறதோ இல்லையோ, இந்த சிமெண்ட் பாக்கி இஷ்டலிங்கம் உள்ள வர்ற. அவர் சொன்ன டயத்துக்கு டான்னு வந்துட்டார். வந்தா இந்த 7 மணி என்ன பண்ணார், அந்த கவரை எடுத்தார், அந்த நண்பர்கிட்ட போனார். அவர் ரொம்ப நண்பர் தான், தெரிஞ்சவர் தான். அப்பா நீ கார்த்தால வந்து கேட்கறதே என்கிட்ட பணம் இல்லை, சுத்தமா என்கிட்ட இல்லை, ஆனா நீ காலங்காலத்தால வந்து கேட்டோன்னு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக 12 மணிக்கு வாங்கினேன். இப்ப யாரோ பெரியவா அனுச்சான்னு ஒரு பக்தா வந்தா, அவ ஏதோ வச்சுட்டு போயிருக்கா, இதுல காணிக்க வச்சிருக்கா, இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, அதுல இருக்கிறது 5 இருக்குமா 10 இருக்குமா 50 இருக்குமா 100 இருக்குமா தெரியாது, அதுல இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், அட்லீஸ்ட் வந்துட்டு வர பஸ் சார்ஜுக்கானு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எனக்கு எப்போ முடியறதோ நான் அவசியம் உன்னோட பணத்தை கொடுத்துறேன், உன் கடனை அடைச்சுடுறேன் அப்படின்னு சொன்னா. அவர் வந்தவர் பார்த்தார், கார்த்தால சொன்னாக்க 12 மணிக்கு வான்னு சொல்லிட்டு இப்ப இது மாதிரி ஒரு பல்லவி சொல்றாரு அப்படின்னு. என்ன பண்ண முடியும், இவரோட நிலைமையும் அவருக்கு தெரிஞ்சவர் நண்பர் தானே, ஒண்ணு சொல்ல முடியாது. சரிப்பா அப்படின்னு உடனே இவர் கவரை பிரிச்சு அதுல எடுக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்தா, கவரை பிரிச்சா ஆச்சரியம் என்னன்னா 1001 ரூபாய் இருக்கு. இந்த 1001 ரூபாய் பணத்தை பார்த்தோன்னு 7 மணிக்கு தாங்கல, கண்ணால தாரதாரியா தண்ணி கொட்டுறது. பெரியவாளை நினைச்சு உருகினர். இதுக்குதான் பெரியவா யாரோ வந்தவாளை தரிசனத்துக்கு வந்தவாளை, கருட சேவை தரிசனத்துக்கு வந்தவாளை நெமிலியை பத்தி சொல்லி நீ அங்க பாத்திருக்கியா, பார்த்துட்டு போன்னு சொன்னதோட சூக்ஷ்மம் இப்பதான் புரிஞ்சுது இவாளுக்கு. கரெக்டா 1001 ரூபா இருந்தது. இதை பார்த்தா எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. உடனே என்ன பண்ண, அப்பா நான் ஏதோ 5, 10, 50, 100 நினைச்சேன், கரெக்டா உனக்கு கொடுக்க வேண்டிய பணமே இருக்கு, அதைத்தான் பெரியவா கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, ஏதோ மணி ஆர்டர் பண்ணினாப்புல அப்படின்ட்டு என்ன பண்ணார், இந்த 1000 ரூபாயை கொடுத்தார் அவர் கையில. அவர் கடனை அடைச்சார். அவருக்கும் சந்தோஷம், ஏதோ ஒண்ணும் இல்லை, பஸ் சார்ஜுக்கு தான் தேர்வுன்னவருக்கு முழு பணமுமே வந்துடுத்தே அப்படின்னு. அவர் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த 1 ரூபாயை அம்பாள்கிட்ட வச்சார். அம்பாள்கிட்ட வச்சா பக்கத்திலேயே பெரியவா படமும் வச்சிருக்கா, அங்க பெரியவாளை பூஜையில வச்சுருக்கா. பார்த்து உருகினர், அழுதர். இப்படி ஒரு கருணை இருக்குமா, இப்படி ஒரு கருணை இருக்குமா, தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் அப்படிங்கிறோம். எங்கேயோ நாங்க ஒன்ன நினைக்கிறோமோ இல்லையோ,
நீ எப்பொழுதும் எங்களை நினைச்சுன்னு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அண்ட சராச்சரங்களே யாராருக்கு எப்பப்ப வேணும் அப்படின்னு அந்த சமயம் அறிஞ்சிண்டு அனுகிரகம் பண்ணணுமே. சுவாமி கீதையில சொல்றாரு, என்னையே எப்பொழுதும் வேற சிந்தனை இல்லாத யாரு தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, என்ன உபாசிச்சுட்டு இருக்காளோ அவளோட யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன். யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன கீதையில சொன்ன சாஸ்திரங்கள்ல சொன்ன வார்த்தையெல்லாம் சத்தியங்கிறதுக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம். திவ்யமான மகாபிரிவா மகிமை. மகாபிரிவா மகிமைன்னா என்ன? இத மாதிரி தான். இதெல்லாம் தான் மகாபிரிவா மகிமை. நாம அவளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி பக்தி பண்ணலைன்னா கூட நமக்கு வேணுங்கிறத கொடுக்கறதுக்குன்னே அவ ஒரு அவதாரமா இருந்துட்டு இருக்கா. இதுதான் பெரியவா நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு சத்தியம் அப்படின்னு தெரியுது. வெளியில பார்த்தா பெரியவா ஏதோ வேற காரியங்கள்ல இருக்கிறாப்புல இருக்கு. அப்படி இல்லை. அதுல ஆச்சரியம், நம்மளை மட்டும் நினைச்சுக்கல, எல்லாரையும் நினைச்சுருக்கா, எல்லா ஜீவராசிகளையும் நினைச்சுட்டு அது அதுக்கும் படி அளந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு தெரியுது. அதைத்தான் இந்த எழில்மணி அம்பாளை பார்த்து சொன்ன. அம்பாளும் பெரியவாளும் காப்பாத்திட்டா. சொன்ன வாக்கு ஒரு பக்தன் சொன்ன வாக்கு பொய்யாகப்படாது அப்படின்னு. ஏன்னா 12 மணிக்கு வாப்பா அவன் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி ஒரு அம்பாளை உபாசிச்சிருக்கிறவர் பூஜை பண்றவர் அவர் சொன்ன வாக்கு பொய்யாகப்படாதுங்கிறதுக்காக போல இருக்கு. இவர் யாரையோ அனுப்பிச்சு பணத்தை கொடுக்க முடியுமா பண்ற அப்படின்னா அதுல ஒரு விஷயம் பாருங்க. இத பிளான் பண்ணி பண்ற அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, யாரையோ பெரியவா அனுப்பிச்சா, நீ போய் தரிசனம் பண்ணிட்டு போனுதான் சொன்னா. அப்படி தரிசனம் பண்ணிட்டு போன பெரியவா வேற ஒன்னும் சொல்லல. அவளும் வெறுமனை வந்தா தரிசனம் பண்ணா, இல்ல ஏதோ ஒரு பழத்தை கழுத்தை வாங்கிட்டு வச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாத ஏதோ காணிக்க கொடுக்கணும்னு கொடுத்தா இது சகஜம். எங்க போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த இடத்துலையும் நாம ஒரு காணிக்க செலுத்துறதுங்கிறது. அந்த காணிக்க செலுத்துறதுலயும் 500 ரூபாயா கொடுத்திருக்கலாம், இல்ல 1500 2000 கொடுத்திருக்கலாம், 100 கொடுத்திருக்கலாம், 200 கொடுத்திருக்கலாம், எப்படி வேணா கொடுத்திருக்கலாம். ஆனா இவர் என்ன பாக்கி 1000 ரூபாய் அந்த கோவில் கட்டினத்துக்கு, அந்த மண்டபம் கட்டினத்துக்கு பாக்கின்னாரோ, கடன் பட்டிருக்காரோ, அதை நான் தரேன்னு வாக்கு கொடுக்கிறாரோ, கரெக்டா அந்த 1000 ரூபாயே கொடுக்க முடியுமா பண்றான்னா அந்தரியாமியா உள்ள இருந்து இயக்கிற சர்வசக்தன் அப்படிங்கிறது இதுல இருந்து நிரூபணம் ஆறுதே. 500 ரூபாய் வச்சிருந்தாள்னா குறைஞ்சு இருக்கும், 1500 ரூபாய் வச்சிருந்தாருன்னா கூடி இருக்கும். அதனால கூடவும் இல்லாத குறவும் இல்லாத என்ன தேவையோ அந்த சமயத்துக்கு கரெக்டா அதை அளந்து கொடுக்கிறாப்புல. படியளக்கிறார் பகவான், படியளக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையோ, இதெல்லாம் ரொம்ப கலோக்கியில சர்வசாதாரணமா இருக்கிறாப்புல தானே இருக்கு. இப்ப இந்த நிகழ்ச்சியை வச்சுன்னு பாருங்க. படி அளக்குறதுன்னா கரெக்டா இதானே படி. படி அளக்குறதுன்னா அளந்து என்ன வேணுமோ தேவையோ அதை எடுத்து கொடுக்கறது தானே. இப்படிதான் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். நாம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம், பணக்கார ஆளுக்கெல்லாம் ஒரே கொட்டி கொடுக்கிறார், ஏழைகளுக்குன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார், இவாளுக்கு வேணும் மாட்டேங்கிறது, அவளுக்கு ஒருத்தருக்கு தேவைக்கு மேல கிடைக்கிறது அப்படின்லாம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியாது, அந்த சூக்ஷ்ம கணக்கு. பகவான் யாருக்கு எதை கொடுத்தாலும் அளந்துதான் கொடுக்கிறார், படி அளக்கிறார். அதுதான் இது. 1000 ரூபாய் வேணும்னா கரெக்டா 1001 ரூபாய் வைக்கிறா. 500 ரூபாய் வைக்கல, 2000 ரூபாய் வைக்கல, 5000 வைக்கல, 10,000 வைக்கல. இது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் யாராருக்கு என்னென்ன வேணுமோ படி அளக்கிறதுங்கிறது இப்படிதான். அது சாட்சாத் பராசக்தியா இருக்கிற இந்த பாலா திரிபுர சுந்தரி தான் பெரியவா அப்படிங்கிறதுக்கு இது சாட்சி. இது ஏதோ பாலாபீடத்துக்கு, நெமிலி பாலாபீடத்துக்கு பெரியவா யாரையோ நிச்சு 1000 ரூபாய் கொடுத்தா. ஆனால் இது உடனே அம்பாள் பெண்ணின் அனுகிரகம், அம்பாளே பெரியவாதான்னு சொல்றேன். அந்த அம்பாளே தான் பெரியவாளா இல்ல நாம ஒரு அபிமானத்தினால சொல்றோமா? அதையும் பார்க்கணுமோ இல்லையோ. நாம வெறும் அபிமானத்தினால சொல்றது மட்டும் இல்ல, பெரியவா சாட்சாத் ஸ்வயம் பராசக்தி தான் குருமூர்த்தி காமாட்சி அப்படின்னு சொல்றாளே, அந்த காமாட்சி தான் குருமூர்த்தி தான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாமே. வீணநீலா அப்படின்னு ஒரு பக்த, ரொம்ப பரம பக்த, பெரியவாளே கதின்னு எப்பொழுதும் இருக்கிறவா. இந்த அம்மா தியாக பிரம்மம் இருந்த சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான தியாக பிரம்மத்தோட சிஷ்யர் உமையாள்புரம். அந்த உமையாள்புரம் பரம்பரையில வந்தவர் சுந்தர பாகவதர். அவள்லாம் உமையாள்புரம் பாகவதர், அவளோட பரம்பரையில வந்தவ இந்த வீணநீலா. அதனால தியாக பிரம்ம சிஷ்ய பரம்பரை. இந்த அம்மா வீணையெல்லாம் நின்னா வாசிப்பா. அதனால தியாக பிரம்ம சிஷ்ய பரம்பரையா இருக்கிறதுனால ஒரு பெரிய பரம்பரையில வந்திருக்க, தியாகராஜரோட வாரிசா இருக்கிறதுனால இந்த அம்மா வீணையை வாசிக்க தெரிஞ்சதுனால இந்த அம்மா வீணை வாசிக்க பூஜா காலங்கள்ல பெரியவா ஆனந்தமா கேட்டுன்னு இருப்பா.
சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரி பூஜை நடக்கிறது, இந்த அம்மா வந்தாக்க மடத்துக்கு வந்தா வீணை வாசிக்கணும் அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணியிருந்தா. ஏன்னா அம்பாளுக்கு வீணா வேணும் மிருதங்க வாத்திய ரசிக்காம அப்படின்னு சொல்லியிருக்கு. திரிபுர சுந்தரிக்கு எப்பொழுதும் வீணாகானம் இருக்கணும். அப்படி வீணாகானம் இருந்தாலே தேவதைகள்லாம் எப்பொழுதும் மனசு குளிர்ந்து இருக்கா. மீனாட்சி மே முதம் தேகி அப்படின்னு முத்துசுவாமி தீட்சை சொல்றாரு. அதுல என்ன பண்ண மதுமத மோதித ஹிருதயே சதையே வீணாகான தச கமகிரியே அப்படிங்கிற மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக் விலாசம் அப்படின்னு மகாகவி சொல்றான். எல்லாருமே என்ன சொல்றேன், அம்பாள் எப்பொழுதும் கையில வீணையும் வச்சுன்னு வீணாநாதத்துல அப்படியே இந்த சங்கீதத்துல மூழ்கி இருக்கிறதுனால அப்படியே மனசு எப்படி இருக்குன்னு மிருதுள ஸ்வாந்தம், அப்படியே பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்கு. யாருக்கு இசையில சங்கீதத்துல அப்படியே ஆழ்ந்து இருக்காளோ ருச்சி இருக்கோ அவளோட மனசு முதல்ல அப்படியே சாஃப்ட் ஆயிடும், மென்மையா ஆயிடும். அப்படி மனசு இழகிடுத்தினாலே சாஃப்ட் ஆயிடுத்தினாலே அப்புறம் அவளுக்கு எல்லாத்தையும் அன்புதான் இருக்கும், எல்லாத்தையும் அருள் தான் இருக்கும். அதனால அம்பாள் எப்பொழுதும் அந்த வீணாநாதத்திலே இருக்கிறதுனால சங்கீதத்திலே லயிச்சு இருக்கிறதுனால யாரை எதை கேட்டாலும் வரத்தை கொடுக்குறா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றா, எல்லாத்தையும் அன்பா இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிதான் பெரியவா அந்த நீலாவுக்கு சொல்லி உனக்கோ வீணை வாசிக்க தெரியாதனால எப்போ வந்தாலும் வீணை வாசி அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பூஜா காலங்களில் இந்த அம்மா வாசிச்சுட்டே இருப்பா. இப்படி இந்த கைங்கரியம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தாலே எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே ரசிக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்றதுக்கு ரெண்டு பேர் வந்தா, கெடுதல்னு சொல்றதுக்கும் இதை பார்த்தா பிடிக்காத ஒரு பொறாம பொச்சரிப்பு படுறதுக்கும் ரெண்டு பேர் வருவா. அத மாதிரி மடத்துல இருக்கவே சில பேர் என்ன பண்ணா, இவன் எப்ப பாரு இவ வந்து வினை வாசிச்சுட்டு இருக்கா அப்படி இப்படியும் அவளுக்கு ஒரு அசிகை. அதனால என்ன பண்ணா இதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ கோவில்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சா. பெரியவா வானகரம்ங்கிற இடத்துல இருக்கா. இந்த அம்மாக்கு கால வேளையில போக முடியாது, ஃபேமிலி குடும்பம் இருந்ததுனால சமையல் சாப்பாடுலாம் ஒரு 4 மணிக்கா கிளம்பி 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி அங்க போய் ராத்திரி பூஜையில வீணையை வாசிச்சுட்டு பூஜை எப்போ முடியறதோ அதுக்கப்புறம் பெரியவா யாருன்னு வந்த வாழ்க்கை காரு ஏதோ இருக்கும் யாரோடையானு திரும்பி வர வழக்கம். அதுல மாம்பலத்துல ஆர் ஐயர்னு இருந்தார், அநேகமா ரெகுலரா அவர் கார்ல அழிச்சுன்னு வந்துருவார். அப்படி இல்லைனாலும் பெரியவாளை யாரையும் பார்த்து அனுப்பிச்சுடுவா. இப்படி வந்துட்டு இருந்தா. அதனால இவ என்ன பண்ணினா இந்த பொறாம பிடிச்சுவா பெரியவாள்கிட்ட போய், இவ அகாலத்துல ராத்திரியில வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறா, அதனால பெரியவா அவளை அப்படிலாம் வீணை வாசிக்க சொல்ல வேண்டாம், ரொம்ப அகாலத்துல வேண்டாம், வந்தா தரிசனம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா இது அடுத்த மனசு பெரியவா பார்த்துப்பா. அதனால என்ன பண்ணா நீலாட்ட சொன்னா, இனிமே நீ என்ன பண்ணு, சாயந்தரம் வராத மத்தியான வேளையில வந்து வீணை வாசிச்சுட்டு போ அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு வருத்தமா இருந்தது. பூஜா காலத்துல வாசிக்கணும் அப்படின்னா மத்தியானம் பூஜை இருக்காது, கார்த்தால பூஜை ஆயிடும், அப்புறம் சாயந்தரம் தான் பூஜை இருக்கும். இப்படி பூஜா காலத்துல வாசிக்கிட்டு இப்ப பெரியவா வேண்டான்னு சொல்றாளே அப்படின்ட்டு மனசு வருத்தமா இருந்தது. பெரியவா தான் சொன்னா இப்ப வேண்டாங்கிற எனக்கு வருத்தமா இருக்குன்னு அழுதோன்னு பெரியவா சொல்றா, ஏன் நீ என்ன சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரிக்கு தான் வாசிப்பியோ, எனக்கு வாசிக்கப்படாதோ அப்படின்னு. மத்தியானவா எனக்கு வாசிச்சு காமி, நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றா, இத்தனை நாள் வரை என்ன புரிஞ்சுக்கலையே இன்னும் அப்படின்ட்டு, நான் தான் அந்த திரிபுர சுந்தரி சந்திரமௌலீஸ்வரர், அதனால எனக்கு வாசி அவளுக்கு வாசிச்சா அப்படிதான். இதை கேட்டோன்னு நமக்கு அவ்வளவு ஆனந்தம், பரம ஆனந்தம். அன்னிலேருந்து மத்தியான வேளையில வந்து பெரியவா விஸ்ராந்தியா இருக்கிறதே வீணாகானம் பண்றது. இதை பார்த்தவாளுக்கும் அந்த கோள் சொன்னவாளுக்கு இதுவும் மனசுக்கு வருத்தமா போயிடுது. ஏதோ அங்க பூஜையில உட்காந்து வாசிக்கிறாங்க போய் இப்ப பெரியவாளுக்கே உட்காந்து வாசிக்கிறாளே அப்படின்னு. அதுக்கும் அவ ஏதோ கோள் சொன்னோன்னு பெரியவா உடனே சிரிச்சுட்டே என்ன பண்ணிட்டா, எப்பவுமே மற்றபடி இப்படி 4 நாளைக்கு நடந்து உடனே பெரியவா என்ன பண்ணிட்டா, நீ எப்பொழுதும் வராப்பிலேயே வந்து சாயந்தரம் அம்பாளுக்கே வாசி அப்படின்னு. இதுல விஷயம் என்னன்னா, எனக்கு வாசிக்கப்படாதான், நான் தான் திரிபுர சுந்தரி சந்திரமௌலீஸ்வரன் சொன்னதுலேருந்தே தெரியறது. அந்த சந்திரமௌலீஸ்வராகட்டும் திரிபுர சுந்தரி ஆகட்டும் எல்லாம் பெரியவாதான்னு தெரியறது. அப்பேற்பட்ட பெரியவா பிரபாவத்தை தொடர்ந்து பார்க்க